மக்களே, செம்மையான ஒரு போட்டி நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஃபேண்டாஸ்டிக்கா விளையாடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க யூ மும்பா அண்ட் மறுபக்கம் பெங்கால் வாரியர்ஸ். அவங்களுடைய கடைசி போட்டியை வின் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. பெங்கால் வாரியர்ஸ்னுடைய ட்ரீம் 11 ஸ்டார்டிங் 7 பிரணய் ராணே, சம்பாஜி பபாலே, சித்தேஷ் தட்கரே, நிதேஷ் குமார், ஆதித்யா ஷிண்டே, சுந்தர் அண்ட் சாகர் குமார். இந்த பக்கம் யூ மும்பானுடைய ஸ்டார்டிங் 7 எல்லாருக்குமே பிடித்தமான அஜித் சௌஹான், மன்ஜீத், சுனில் குமார் கேப்டன், பர்வேஷ் பைஸ்வால், ஆமின் குர்பானி, லோகேஷ் மற்றும் ஆமிர் முகமது ஜஃபர் தனிஷ். இது நம்ம நேரம். மிக முக்கியமான 40 நிமிடங்கள் யூ மும்பாவுக்கு. ஏன்னா இந்த லீக்ல கடைசி ஆட்டத்துல தான் அவங்களோட குவாலிஃபிகேஷன் உறுதியாகணும் அப்படின்னு எழுதி இருக்கு. என்ன பண்ண முடியும்? பெங்காலுக்காக இப்போதைக்கு பிரணய் ராணே, போன போட்டியில பெங்களூரு புல்ஸ் பண்ண மாதிரி தவறுகள் இப்போதைக்கு பெங்கால் பண்ணக்கூடாது. ஐயா, நீங்க தோத்திருக்கீங்க, பரவாயில்ல, அது அந்தந்த ஆட்டங்கள்ல உங்களுக்கு கிடைக்காத பதில்கள். இப்போதைக்கு இந்த ஆட்டத்தை முயற்சி பண்ணும். பிரணய் ராணே தொற்றிருக்கேன் அப்படின்றாரு. யார? சுனிலையா, மஞ்சித்தையா? இருக்குங்க அப்படின்றாப்ல. எடுங்க, முதல் ரைட்லயே பஞ்சாயத்து நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு அவ்வளோ கான்பிடென்ட்டா இருக்கீங்கன்னா பிரணய் ராணே, ரிவ்யூ எடுங்கன்றேன். நீங்க தைரியமான ஆளாச்சே, எடுங்க. ஓ, இந்த ஜெர்சியை தொட்டிருக்கேன் அப்படின்றாரு. 1 point பெங்கால் வாரியர்ஸ். கிடைச்சிருக்கு அந்த பாயிண்ட். ரிவ்யூலாம் எடுக்க வேணாம், நாங்களே கொடுக்குறோம் அப்படின்னு நியாயமான ரெஃப்ரீஸ் டிசைட் பண்ணியிருக்காங்க. யூ மும்பா பொறுத்த அளவுக்கு ஏற்கனவே கொஞ்சம் ஆங்கிரி பேர்ட்ஸா தான் இருப்பாங்க. மஞ்சித் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காரு. நீ எடுப்பேன்னா நானும் ரன்னிங் ஹேண்ட் டெஸ்ட்ல பாயிண்ட் எடுப்பேன். இந்த நம்பிக்கையினாலதான் அவங்க ரிவ்யூக்கெல்லாம் போல. மீண்டும் பிரணய் ராணே. வெள்ளையே அப்படிதாங்க இருக்காரு. சோகம் தெரியுதா? சோகம் கண்டிப்பா தெரியுது, கொஞ்சம் கோவத்தோட. மறுபடியும் ஒரு ரன்னிங் ஹேண்ட் டச், ஜஃபர் தனிஷ் மேட்டுக்கு வெளியே போகணும். 1 point பெங்கால் அண்ட் வாரியர்ஸ். இந்த 40 நிமிடங்கள் இந்த 2 அணிகளுக்கு மட்டும் இல்ல, யூ மும்பாக்கு மட்டும் இல்ல, எனக்கும் கௌதமுக்கும் ரொம்பவே முக்கியம். ஏன்னா இங்க ஒரு நேருக்கு நேர் நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் யாரை சப்போர்ட் பண்றோம் அப்படின்னா, நான் யூ மும்பா, கௌதம் பெங்கால் வாரியர்ஸ். இல்லைங்க, நான் அவர்கிட்ட தான் விடுவேன் எல்லாமே. நான் எதுவுமே சூஸே பண்ண மாட்டேன். அப்படி போடு. இந்த மாதிரி நீங்க அஜித் சௌஹான டாக்கிள் பண்ணி காமிச்சீங்கன்னா பிளே ஆஃப்ல மத்த டிஃபெண்டர்ஸ்க்கு ஒரு நல்ல பாடமாக இருக்கும் அவரை டாக்கிள் பண்றதுக்கு. எனக்கு தெரிஞ்சு போன போட்டியில யூபிஓ என்ன பண்ணாங்களோ அதை தான் பெங்கால் வாரியர்ஸ் பண்றாங்க. அடுத்த சீசனுக்கு ஏற்கனவே பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. செகண்ட் ஸ்ட்ரிங் டீமை இவங்க களத்துல இறக்கி விட்டுருக்காங்க. Do or die பெங்கால் வாரியர்ஸ். இங்க டூ ஆர் டை ரேட் நம்ம பாக்குறோம். பெங்கால் வாரியர்ஸுக்கு பாயிண்ட் எடுக்க வேண்டிய கட்டாயம். யூ மும்பா என்ன பண்ண போறாங்க? லக்கியா இருந்திருக்காங்க இந்த ஒரு சீசன். பிகாஸ் தெலுங்கு டைட்டன்ஸ் மட்டும் ஸ்கோர் டிஃபரன்ஸ் இவ்வளோ அதிகமா இல்லைன்னா சம கிளாஷா இருந்திருக்கும். சம டேஷ், நல்ல டேஷ். ஆனா உடம்புல ஏதாவது ஒரு பாகம் இருந்துச்சா அந்த லாபில? வாய்ப்பே இல்ல. 1 point ஒரு அஷு மாலிக்குக்கும் இப்போ மத்த ரைடர்ஸுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்றது இங்க தெரியும். இப்படி தட்டி விடும்போது அஷு மாலிகோட உடம்பு முழுக்க லாபிக்கு அப்படியே பேரலா இருக்கும். விழும்போது தெளிவா இருப்பார், கைதான் கீழே போகணும் அப்படின்னு. பிரணய் ராணே அப்படி வேற மாதிரி ஒரு வடிவத்துல போய் விழுறாரு. பிரில்லியண்டா சொன்னீங்க கௌதம். இன்ஃபேக்ட் அதை அவ்வளோ அழகா எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரே ரைடர் இந்த ஒரு சீசன்ல அஷு மாலிக் தான். இதே அப்பெல்லாம் பண்ணக்கூடாது ட்ரை பண்ணாரு, ஆனா அவர் மேட்டை விட்டு வெளியேறணும். டிஃபெண்டர் ஒருத்தரோட கால் லைட்டா உரசிச்சோ நிச்சயமா பாப்பாங்க. கிக்கு ட்ரை பண்ணாரு, 2 பேர் அவருக்கு பிளாக் வச்சாங்க. இங்க பாருங்க, கீழே விழும்போது ஜெர்சி நம்பர் 50 அவரோட கால் லைட்டா உள்ள போச்சா அப்படின்றத யோசிப்பாங்க. சம்பாஜி ஜெர்சி நம்பர் 50 அதான் ரைட் சேவ். 1 point ஏன்னா சம்பாஜியோட கால் உள்ள போயிடுச்சு. 50 அவுட். Do or die பெங்கால் யூ மும்பா வாரியர்ஸ். குவாலிஃபை ஆனா கூட டூ ஆர் டை ரேட் பெங்கால் வாரியர்ஸை பொறுத்த அளவுக்கு பாயிண்ட் எடுக்க வேண்டிய கட்டாயம். யூ மும்பா குவாலிஃபை ஆகி பிளே ஆஃப்ஸுக்கு போனா கூட ஒரு டஃப் ஃபைட் அவங்களால கொடுக்க முடியுமா அகேன்ஸ்ட் யூபி யோதா who they'll possibly play against? சான்ஸ் இருக்கே 2 பாயிண்ட் வரதுக்கு. நீங்க கேட்ட கேள்விக்கு இங்க பதில் தெரியுது. 2 points ஏன்னா பெங்கால் இப்ப இங்க ஆடிட்டு இருக்க ரைடர்ஸ் எடுத்து பாருங்களேன். பிரணய் ராணே பெரிய ஹைட் கிடையாது. 4 out. இன்னொரு பக்கம் ஷார்ட் ரைடர்ஸ் உள்ள போயிட்டு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க யூ மும்பா கிட்ட இருந்து. இவங்களை விட ஹைட்டான ரைடர்ஸ் தான் யூபிஎஸ்க்கு இருப்பாங்க. கீழே விழுந்தா அந்த பக்கம் மிட்லைனை தொட்டலான்ற கணக்கெல்லாம் இருக்கு. சோ கஷ்டம் தான். விஷ்ணுவை பொறுத்த அளவுக்கு பட்னா பைரட்ஸ் தான் ஃபைனல் விளையாடுவாங்கன்றாங்க. ஆஹா, சூப்பருங்க. டூ ஆர் டை ரேட்ல பாயிண்ட் எடுத்துட்டு வராரு அஜித் ஜான். அவருடைய கல்லாப்பட்டியா ஓபன் பண்றாரு ஃபைனல். ஜெர்சி நம்பர் 14 அவுட். இருந்த அந்த லீட் இப்போதைக்கு எங்கப்பா காணோன்னு கேட்டீங்கன்னா இப்படிதான் தூக்கிட்டு போனாரு. ஒரே ஒருத்தர் சோலோவா போயில இவரை பிடிக்கிறதுங்கிறது வேலைக்காகாது. சித்தேஷ் அதுதான் ட்ரை பண்ணாப்ல. அஜித் சௌஹான் நல்லா வேகமா பவர்ஃபுல்லா உள்ள பாயிண்ட் தூக்கி இருக்காரு. ஒரு நம்பிக்கை கிடைக்கும் அவருக்கு.
Do or die, Bengal டுவோடாய் Warriors. ரெய்டு இப்போ பெங்கால் வாரியர்ஸ் உள்ள வந்திருக்காரு சுந்தர விஸ்வா. பேரை பார்த்தா தமிழர் மாதிரி தான் தெரியுது. பாயிண்ட் எடுக்க வேண்டிய கட்டாயம். போனஸ் லைன் ஆக்டிவா இல்ல. 4 டிஃபெண்டர்ஸ் மட்டும் தான் களத்துல. அலசுறாரு. ஆனா சுனில்குமார் பாக்குறாரு. எஸ், அப்பாவே குறி வச்சாரு. எற விழுந்திருக்குங்க. அவருக்கு இன்னும் ஒரு 1 பாயிண்ட் point, கிடைக்குது. U Mumbai. தொடர்ச்சியா பாருங்க, இருந்த லீட காலி பண்ணி டக்குன்னு சமன்ல கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க இந்த ஆட்டத்தை. ஒரு பாயிண்ட் லீடுக்கே போயாச்சு. சுந்தர பொறுத்தளவுக்கு எந்த பக்கம் போலாம் அப்படின்றதுல ஒரு குழப்பம். டச் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு தயக்கம். அஜித் சௌஹான் மாற்றாரு. 2 பாயிண்ட் எனக்கு வருது. நிதேஷ்குமார் இருக்கிறதுனால வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அஜித் வந்து இப்ப ஃபார்முக்கு வந்தாச்சு. அவர் பலகாலமா ஃபார்ம்ல தான் இருக்காரு. ஆனா இந்த பக்கம் வாய்ப்பு இல்லை. 2 காலையும் விட மாட்டேன்னு இழுத்து பிடிக்கிறாங்க. அந்த சூப்பர் டாக்கிள்ல மாட்ட மாட்டேன்னு ஆல் அவுட்டுக்கு முயற்சி பண்றாருங்க அஜித். என்ன ஒரு முயற்சிங்க பாருங்க. தம்பி போதுப்பா, இந்த மேட்ச் ஓகேவா வச்சுக்கங்க. அடிக்கடி பண்ற போது அது வேற ஒரு பக்கம் பக்குங்குது. விசில ஊதுங்க சார். அப்பாடா வந்துச்சுப்பா அந்த 2 பாயிண்ட். Taken out. எப்பா இவ்ளோ ஸ்ட்ரகிள்லாம் இந்த ஒரு தருணத்துல தேவையா அப்படின்னு எனக்கு தோணுது. Bengal Warriors. ராக் சூப்பர் டாக்கிள் கிடைச்சிருக்கு நிதேஷ் குமாருக்கு. அண்ட் ஃபார் பெங்கால் வாரியர்ஸ் அவர் இருக்கும்பொழுது களத்துல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் விளையாடணும் சார். பட் அஜித் சௌஹான் ஒரு யங் ரீடரா இருந்துட்டு அவருடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும் அந்த பிளே ஆஃப்ஸ்ல. போவாங்க. செமையான ஒரு டாக்கிள்ங்க இங்க. இவர் குட் ரைடரா கிரேட் ரைடரா? இவர் ரைடர். Raider out. குட் ரைடர் கிரேட் ரைடர் என்ன டிஃபரன்ஸ் அப்படினா இவர் ரைடரே இல்லங்க, டிஃபெண்டருங்க இவர். நிதேஷ் குமார் ஆல் அவுட் நடந்திருக்கு. பெங்கால் வாரியர்ஸ் அன்பார்ச்சுனேட்லி ஆல் அவுட் ஆயிருக்காங்க. யூமும்பாக்கு 3 புள்ளிகள் மறுபடியும் கிடைச்சிருக்கு. இந்த பகுதியில முதல் முறை பெங்கால் வாரியர்ஸ் ஆல் அவுட் தராங்க. Taken out. 10 in. சரி சரி இதெல்லாம் விடுங்க. ஒரு செகண்ட் நான் உங்கள்ட்ட கேட்குற ஒரு கேள்வி. யூ மும்பா வந்து பட்னா பைரட்ஸ் சந்திக்க விரும்புவாங்களா இல்ல யூபி யோதாஸை சந்திக்க விரும்புவாங்களா? இந்த டிஸ்கஷன் தான் நாங்க வந்து முதல் பாகத்துல வச்சிட்டு இருந்தோம். Bonus point, U Mumbai. 1 point, Bengal Warriors. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏன் அஜித் சவான முன்னாடி அவங்க வெளில உட்கார வைக்கல அப்படின்னா, இந்த போட்டி அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அந்த ஒரு பாயிண்ட் வேணாம் எங்களுக்கு ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. பாருங்க, அவர் மேட்டுக்கு வெளியே இருக்கும் பொழுது யூ மும்பா அவங்களுடைய லீட கொஞ்சம் விடுறாங்க. கட்டாயமா பிரணய் ராணே தொடர்ந்து அப்படியே சொல்றாரு, தம்பி இங்க வா நீ பாத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரா 1 கூட்டு point, போறாரு. Bengal Warriors. JC number 5 out. அண்ட் நம்ம வந்து பட்னா பைரட்ஸா அல்லது யூபி யோதாஸா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா? இன்ட்ரெஸ்டிங்லி லீக் ஸ்டேஜ்ல 2 முறையும் யூ மும்பா பட்னாவை வீழ்த்தி இருக்காங்க. ஸோ மேபி பட்னா பைரட்ஸை சந்திக்கிறது யூ மும்பாவை பொறுத்தல ஒரு நல்ல விஷயம் தான். அதை நோக்கி தான் இப்போதைக்கு பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. யூ மும்பாவை சார்ந்த மஞ்சித் உள்ள வந்திருக்காரு. இப்ப அவர் தான் லீட் ரைடரா திகழணும். அஜித்னுடைய ஆப்சன்ஸ்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். சதீஷ் கண்ணனுக்கு 2 ரேட் மட்டும் தான் கொடுத்தாங்க, சப்ஸ்டியூட் பண்ணாங்க. ரன்னிங் ஹேண்ட் டச்ல ஒரு பாயிண்ட் அவர் கிடைச்சிருக்கு. பிரணய் ராணே தான் உள்ள போறாரா? இல்ல இல்ல, மஞ்சித் இருக்குன்னு வாக்கிங் போயிட்டு இருக்காரு. இல்ல தம்பின்னு டிஃபெண்டர் சொல்றாரு. இருக்கா இல்லையா, குடுக்குறாங்களா இல்லையா, அதான் கேள்வி. ஒரு டிஸ்கஷன் நடக்குதுங்க. 1 point, U Mumbai. கொடுத்து JC number 50 out. ஜெர்சி நம்பர் 50 நீங்க வெளியே உட்காரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் விஷ்ணு சதீஷ் கண்ணனை இவ்வளவு சீக்கிரமா சப்ஸ்டியூட் பண்ணது கரெக்டா இல்லையா? தப்புங்க. அதாவது இதுதான் தமிழ் பிளேயர்ஸுக்கே தான் நடக்குது. சுதாகருக்கு தான் நடக்குது, சதீஷ் கண்ணுக்கு தான் நடக்குது. இது வந்து ஒரு பேட்டர்னா மாறிக்குது. அஜித்துக்கு அதுதான் தொடர்ந்து இந்த சீசன்ல நடந்தது ஃபார் புனேரி பல்டன். அஜித்துக்கு நடந்ததுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸ். ஏன்னா அதிக தொகை கொடுத்து அஜித்தை வாங்கியிருக்காங்க புனேரி பல்டன். அப்ப யூஸ் பண்ணலன்னா என்ன பிரயோஜனம்? அதைத்தான் நம்ம வந்து திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கோம். சரி, உனக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு கொடுக்குற வாய்ப்பு. செம்மையான ஒரு டாக்கிள். பெங்கால் வாரியர்ஸை பொறுத்த அளவுக்கு மஞ்சித் மேட்டுக்கு வெளியே. Raider out. 1 point, Bengal அவுட் Warriors. அப்படின்றதுதான் கால். அதுக்கு காரணம் பாப்போம் நடந்தது என்னன்னு. செமையான டாக்கிள்ங்க. டபுள் தை ஹோல் பெர்ஃபெக்ட்டா போட்டுருக்காரு. பெங்கால் வாரியர்ஸோட டிஃபென்ஸ் நிதேஷ் குமார் 6 புள்ளிகள் எடுத்திருக்காரு. மும்பாக்காக சுனில் 5 புள்ளிகள் எடுத்திருந்தாலும் இப்போ ஆல் அவுட்டை தவிர்க்கணும் அப்படின்ற கட்டாயம் மும்பாவுக்கு தொடர்ச்சியாக பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறது பெங்கால். ஒரு எனர்ஜியான ஆள் தான். அதுக்காக ஒரே மாதிரி ஓடிட்டு இருந்தாருன்னா அவள் தாங்க கொஞ்சம் கஷ்டமாயிடும். மஞ்சித் செம்மைங்க. டேங்கப்பா என்ன மாதிரி ஒரு டேக்கிள். எப்பா கைகள்லாம் பிடிங்கப்பா, இல்லாட்டி இங்க பாருங்க நம்ம ஆரிச்சாமி வெளில வந்த மாதிரி வந்துருவாரு மஞ்சித். உடமாட்டோம் அப்படின்ட்டாங்க, அவர் டாக்கிள் பண்ணிட்டாங்க. பட் வேற யாருக்காவது அடிபட்டிருக்கா? Bengal Warriors. செம்மையான ஒரு ஜம்ப். நிதேஷ் இன்னைக்கு அந்த கடைசி நிமிஷத்துல வந்து முடிச்சது சரியான வெயிட். போனஸ் இல்லை, டச் மட்டும் பண்ணணும். டச் கிடைச்சு பாயிண்டோட என்னங்க அந்த ஓட்டமே வந்து லைட்டா ஸ்லோவா இருக்கு. லாபியில இது கால் வச்சிடாதீங்க தம்பி, மாட்டிக்கிட்டாருங்க. நான் பாயிண்ட் கொடுக்கறதுக்காகவே உள்ள வந்திருக்கேன்ற மாதிரி தான் ஒரு ஆட்டம் ஆடி இருந்தாரு.
1 point. சுலபமா U Mumba. யூ மும்பா அவர் டாக்கிள் பண்ணிருக்காங்க. 1.5 நிமிஷம் பாக்கி. நடந்தது என்ன? லோகேஷ் அந்த இடத்துல அந்த பிளாக்க போட்டாரு. அதுக்கப்புறம் செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் அந்த அசிஸ்ட் பர்ஃபெக்டான டைம்ல வந்தது. யார மோத போறாங்க அப்படின்றது. அப்பா என்ன ஜம்புங்க இது! இந்த சீசன்ல பல அற்புதமான நிகழ்வுகள் நம்ம பார்த்திருக்கோம். அதுல ஒண்ணு இது. சதீஷ் கண்ணன் சப்ஸ்டியூட்டா உள்ள வந்து கலக்கி இருக்காரு இந்த ஜம்ப்ல. அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. நீ எவ்வளவு லோவா வரும்னு எனக்கு தெரியும். எங்க வந்து லேண்ட் ஆனாரு பாருங்க. கடைசியில் இந்த பேலன்ஸ் இந்த மாதிரிலாம் ஆட்கள் உள்ள இருக்கும்போது ஏன் ஆடாம வச்சிட்டு இருக்கோம்னு கோச் யோசிச்சிருந்திருக்கணும். அடேங்க அப்பா. அண்ட் அந்த இடத்துல அந்த டேக்கிள் செஞ்சது யார் அப்படின்னா ரோஹித் ராகவ். இப்பதான் உள்ள வந்தாரு. அவர் ரெய்டரா போய் அப்பப்ப நம்ம பார்ப்போம். பட் இந்த மாதிரி கன் டேக்கிள் நடக்கும் நிறைய தரம் அவர்கிட்ட இருந்து. அது நடந்திருக்கு. சோ இந்த போட்டியை இப்போதைக்கு சீல் பண்றாங்க யூ மும்பான்னு சொல்லாம விஷ்ணு. நிச்சயமாங்க முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஆனா 1 நிமிஷம் தான் பாக்கி. அங்கதாங்க ஒரு சாம்பியன் டீம். யூ மும்பா வந்து அந்த ஆட்டத்தோட கண்ட்ரோல் இடையில இழக்கிற மாதிரி இருந்த சமயத்துல புல் பேக் பண்ணி ஃபைட் பேக் கொடுத்தாங்க. ஸோ அங்கதான் நியூ மும்பாவோட அந்த சாம்பியன் மைண்ட் செட் நமக்கு தெரிய வருது. இவரே பாருங்க பேசாம நின்ட்டார். நான் ஃபுல்லா வந்து டைம் அவுட்டை பண்ணிட்டு அப்புறமா லைட்டா அந்த பாக்ஸ் மட்டும் கிராஸ் பண்ணிட்டு நான் போய்க்கிறேன்ப்பா அப்படின்ட்டு ஆதித்ய ஷிண்டே. சார் இதெல்லாம் அநியாயம் சார். அதையும் நாங்க விடமாட்டோம்னு சொல்லிட்டு உள்ள இருந்து அதை டாக்கிள் பண்ணி யூ மும்பா உட்கார வைக்கிறாங்க பாருங்க. 1 point. U Mumba. ஆஷிஷ் குமார் யூ மும்பாக இப்பதான் உள்ள வந்தாரு. வந்த உடனே நான் ஒரு டாக்கிள் செய்வேன் அப்படின்ட்டு அவர் வந்து டாக்கிள் பண்ணி உட்கார வச்சிருக்காரு. அண்ட் அந்த ஃபைனல் விசில் லீக் ஸ்டேஜஸோட ஃபைனல் விசிலா இருந்திருக்கு. இந்த 6வது பொசிஷன்ல இருந்து 5வது பொசிஷனுக்கு ஏறாங்க. குவாலிஃபிகேஷன் கன்ஃபார்ம் இன்னைக்கு தான் ஆயிருக்கு. PKL 11 தரமான ஒரு சீசன் அப்படின்றதுக்கு இதுதாங்க சான்று.